எபிசோட் 1 தீர்க்கதரிசனம். ஒரு மறக்கப்பட்ட நகரத்தின் மையத்தில் இடிந்து விழுந்த சந்துகளில் நிழல்கள் நடனமாடிய இடத்தில் கடந்த கால ஆன்மாக்கள் துக்கம் மற்றும் மீட்பின் கதைகளை கிசுகிசுத்தன. கனமான வளிமண்டலம் சூழலை நிரப்பியதால் மழை பெய்து கொண்டிருந்தது. மேற்பரப்பில் உருவான நீர்மணிகளுடன் படிகள் மோதிக்கொண்டபோது யாரோ ஓடுவது போன்ற சத்தம் கேட்டது. எப்படி? இரவில் புயல் மறைத்தது. ஆனால் அந்த நிழல் உருவம் ஓடுவதைத் தடுக்க அது போதாது. கனமழையிலிருந்து அவளை பாதுகாக்க அவள் முகம் ஒரு போர்வையால் மூடப்பட்டிருந்தது. மழையில் ஒரு சுற்று நடந்த பிறகு அந்த நிழல் இறுதியாக ஒரு குடிசையை அடைந்தது. கதவை தட்டாமல் உடனடியாக திறந்த அந்த நிழல் உருவம் அவசரமாக இருப்பது போல் குடிசைக்குள் நுழைந்தது. கதவு சத்தமாக திறந்தது. ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருந்த மங்கலான வெளிச்சம் கொண்ட அறையை வெளிப்படுத்தியது. அவள் கண்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பது போல் மூடியிருந்தன. நீ இங்கே இருக்கிறாய் என்று கிழவியின் தொண்டையின் ஆழத்திலிருந்து ஒரு கரகரப்பான குரல் எதிரொலித்தது. அவளுடைய வார்த்தைகள் வேறொரு உலக ஒளியைக் கொண்டு அந்த பெண்ணின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அந்தச் சிறுமி நாணியின் முன் நின்றபோது மரத்தடியில் ஈரமான அங்கி சொட்டிக் கொண்டிருந்த நிலையில் எச்சரிக்கையுடன் நெருங்கினாள். நம்பிக்கையும் விரக்தியும் கலந்த அவளது கண்கள் அந்த வயதான பெண்ணின் முகத்தில் பதில்களைத் தேடின. நான் வழிகாட்டுதலை நாடுகிறேன் நானி, அந்த பெண் பேசினாள். நடுக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு கலந்த குரலில் லேசாக நடுங்கினாள். ஆன்மீக உலகத்தின் சந்திரன் உண்மையான உலகத்தின் சந்திரனுடன் இணையப் போகிறது. எனக்கு முன்னால் என்ன இருக்கிறது, எனக்கு என்ன விதி காத்திருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அறையில் மின்னும் மெழுகுவர்த்தி வெளிச்சம் அவள் முகத்தில் நடனமாடும் நிழல்களை பரப்பி அவளுடைய பதட்டத்தை அதிகப்படுத்தியது. அந்த மூதாட்டி வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, சரி, நேரம் வந்துவிட்டது. விதி வெளிப்படும் நேரம். சந்திரனின் இரட்டையர்கள் பிறக்கப் போகிறார்கள். குடிசைக்குள் அவள் வார்த்தைகள் எதிரொலித்தபோது அந்த பெண் நடுங்கிக் காத்திருந்தாள். அவள் தன் வார்த்தைகளை தொடரக் காத்திருந்தாள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கடுமையான யதார்த்தம் காத்திருக்கிறது. ஒருவரைத் தவிர வேறு யாரும் தாங்க முடியாத ஒரு கடுமையான விதி. அவள் தன் வார்த்தைகளை வலியுறுத்துவதை நிறுத்தினாள். அவர்களில் ஒருவர் இந்த உலகத்தை நோக்கி கண்களை மூடிக்கொள்வார். மற்றவர் எப்போதும் தனது கண்களை மூடிக்கொள்பவர் அவர்தான் என்று விரும்புவார். அந்த பெண் பேசினாள். அவளுடைய கைகள் காற்றில் அசைந்து பெண்ணை நோக்கி சுட்டிக்காட்டினாள். நீ என் குழந்தை. மீதமுள்ளவருக்கு நீ வழிகாட்டியாக இருப்பாய். நேரம் வரும்போது நம் உலகின் தலைவிதி உன் கைகளில் இருக்கும் என் குழந்தை. அது உன் கைகளில்தான் இருக்கும். ஒரு குழந்தையின் போர்வையில் ஆயுதத்தை வெளிச்சத்திற்கு வழிநடத்த முடியுமா, அல்லது உன் விதியை நீ தோல்வியடையச் செய்வாயா? அந்தத் துறவியின் வார்த்தைகள் அறைக்குள் எதிரொலித்தபோது அந்த பெண்ணின் கைகள் நடுங்கி அவளுடைய பாத்திரத்தின் ஈர்ப்பை உள்வாங்கிக் கொண்டன. மீதமிருந்தவன். அந்த பெண் முணுமுணுத்தாள். அவளுடைய குரல் கேட்கவே இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் வெளிச்சத்தை கண்டுபிடிப்பதை நான் எப்படி உறுதி செய்வது? அவள் நடுங்கும் உதடுகளிலிருந்து வார்த்தைகள் கொட்டியபோது பதட்டம் அவள் இதயத்தை பற்றிக் கொண்டது. ஒவ்வொரு துடிப்பிலும் அதன் பிடியே இருக்கியது. உங்களால் எதையும் உறுதி செய்ய முடியாது என்று தீர்க்கதரிசியின் குரல் பண்டைய நாணத்தின் எடையைத் தாங்கியது. விதி என்பது கைக்கு எட்டாதது. அதன் பாதை வளைந்து நெளிந்து நிச்சயமற்றது. அது ஒருபோதும் முழுமையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது தேர்வு மற்றும் சூழ்நிலையின் நூல்களிலிருந்து பின்னப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் தோள்கள் சரிந்தன. அவள் உதடுகளிலிருந்து ஒரு கனத்த பெருமூச்சு வெளியேறியது. அப்புறம். இருப்பினும் அந்த தீர்க்கதரிசியின் குரல் நம்பிக்கையின் ஒரு மினுமினுப்பைக் கொண்டிருந்தது. நிச்சயமற்ற தன்மையின் பரந்த பரப்பிற்கு மத்தியில் வழிகாட்டுதலின் ஒரு தீப்பொறி. அன்புள்ள குழந்தாள், நான் உனக்குச் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். நீ ஒரு பயணத்தைத் தொடங்க வேண்டும் என் குழந்தாள் என்று அந்தத் துறவி பேசினாள். அவளுடைய குரல் வேறொரு உலகத் தெளிவுடன் எதிரொலித்தது. நாணமும் சக்தியும் வேறு ஏத்தையும் விட அதிகமாக பேசும் இடத்தைத் தேடுகிறேன். மிகவும் கடினமான விதிகளைக் கொண்டவர்கள் கூடும் இடம். அங்கே விதியில் இருப்பவர் தானாகவே உன்னை நோக்கி வருவார். இந்த பெண்ணின் குரலைக் கேட்டதும் அவள் தோளில் நிறம் திரும்பியதால் அந்த பெண்ணின் கண்கள் மீண்டும் ஒருமுறை பிரகாசித்தன. என் குழந்தாள், உன் கருணையே உன் மிகப்பெரிய ஆயுதமாகவும் கேடயமாகவும் இருக்கும் என்பதை நினைவில் கொள். அதை வளர்த்துக்கொள். அது உன் செயல்களுக்கு வழிகாட்டும். வழி தவறியவர்களுக்குள் நம்பிக்கையின் சுடரை அது பற்ற வைக்கட்டும். பெருமையின் பாதையில் ஒருபோதும் வழி தவறாதே.
துறவியின் கடைசி எச்சரிக்கை வார்த்தைகள் அவள் இதயத்தில் பதிந்தபோது அந்தப் பெண் தன் நரம்புகளில் உறுதியின் எழுச்சியை உணர்ந்தாள். அறிவு மற்றும் சக்தியின் இடம். என் விதி, நான் உனக்காக இருப்பேன். அவள் வாயிலிருந்து ஒரு சிறிய முணுமுணுப்பு வந்தது. அவள் நாணியை நோக்கித் திரும்பினாள். நன்றியுணர்வின் இறுதி தலையசைப்புடன் அந்தப் பெண் தான் வகிக்க வேண்டிய ஆழமான பாத்திரத்தைப் பற்றிய எண்ணங்களால் ஏற்கனவே நிரம்பியிருந்த நிலையில் நாணியின் முன்னிலையில் இருந்து வெளியேறத் திரும்பினாள். மேலும் தெரியாத இடத்திற்குள் அவள் அடியெடுத்து வைத்தபோது தனது இரக்கம், தனது விதியின் நிழல்களுக்கு மத்தியில் ஒளியே தேடுபவரின் பாதையை ஒளிரச் செய்யும் என்ற நம்பிக்கையை அவள் உள்ளுக்குள் சுமந்து சென்றாள். ஓ, என் குட்டி, நீ எங்களை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். எபிசோடு 2 இரத்தவெறி. ஒரு மறக்கப்பட்ட நகரத்தின் மையத்தில் இடிந்து விழுந்த சந்துகளில் நிழல்கள் நடனமாடிய இடத்தில் கடந்த கால ஆன்மாக்கள் துக்கம் மற்றும் மீட்பின் கதைகளை கிசுகிசுத்தன. அவற்றுள் ஒரு இளைஞனின் கதை வெளிப்பட்டது. பழிவாங்கும் தாகத்துடன் தொடங்கிய ஒரு சோகக் கதை. ஆனால் உலகம் இன்னும் அப்பாவியாகவும் சாத்தியக்கூறுகளால் நிறைந்ததாகவும் இருந்த ஒரு காலத்திற்கு நாம் பின்னோக்கிச் செல்வோம். பசுமையான பசுமைக்கு மத்தியில் அமைந்திருந்த ஒரு சாதாரண வீட்டில் 2 குழந்தைகள், ஒரு பையனும் ஒரு பெண்ணும் தங்கள் அன்பான குடும்பத்துடன் வசித்து வந்தனர். அவர்களின் நாட்கள் சிரிப்பு, குறும்பு மற்றும் பெற்றோரின் நிபந்தனையற்ற அன்பு ஆகியவற்றால் நிறைந்திருந்தன. ஒரு முழு நிலவின் மயக்கும் ஒளியின் கீழ் ஒரே நாளில் பிறந்த அவர்கள் பிரிக்க முடியாத இரட்டையர்கள், பிரிக்க முடியாத பிணைப்பால் பிணைக்கப்பட்டனர். அவர்களின் வாழ்க்கை ஒரு பெரிய ஓக் மரத்தின் கிளைகளைப் போல பின்னிப் பிணைந்தது. அவர்களின் கனவுகளும் அபிலாஷைகளும் அருகருகே வளர்ந்ததால் பின்னிப் பிணைந்தன. வருடங்கள் செல்லச் செல்ல அந்தச் சிறுவனும் அவன் சகோதரியும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டு வளர்ந்தார்கள். அவர்கள் விரும்பியதால் அல்ல, ஆனால் அவர்களின் கடமைகள் காரணமாக. 5 வயதில் அந்தப் பெண் தனது மாயாஜாலத் திறன்களைக் கண்டறிந்து தனது திறமையால் கிராமத்தினரை கவர்ந்தால். இதன் விளைவாக கல்வி மற்றும் பயிற்சி பெறுவதற்காக ஷாமனின் அரண்மனைக்கு செல்லத் தொடங்கினாள். சிறுவனைப் பொறுத்தவரை அவன் சும்மா இருக்கவில்லை, பயனுள்ளதாக இருக்க பாடுபட்டான். உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தபோதிலும் தன் சகோதரியின் விடாமுயற்சியுடன் உழைக்கும் நெறிமுறையைக் கவனித்து பெற்றோரின் அன்றாடப் பணிகளில் உதவத் தொடங்கினான். ஆனால் அந்தச் சிறுவனுக்கு ஆழ்ந்த ஆர்வம் இருந்தது. அவர்களின் எளிமையான வீட்டின் பழக்கமான காட்சிகள் மற்றும் ஒலிகளுக்கு அப்பால் உள்ள மர்மங்களை ஆராய வேண்டும் என்ற தீவிர ஆசை. அறிவுக்கான அவனது பசி தீராதது. மேலும் அவனது விருப்பமான பொழுதுபோக்கு புத்தகங்களின் பக்கங்களை ஆராய்வது, தொலைதூர நாடுகளின் கதைகளிலும் அசாதாரண சாகசங்களிலும் தன்னை இழந்துவிடுவது. ஒரு இரவு அவர்களின் தாய் அவர்கள் அருகில் அமர்ந்து தோலால் கட்டப்பட்ட ஒரு தேய்ந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தபோது சிறுவனின் கண்கள் எதிர்பார்ப்புடன் மின்னின. அவனது சகோதரி கவனமாகக் கேட்டாள். ஆனால் அவனது எண்ணங்கள் அவர்களின் கிராமத்திற்கு அப்பால் உள்ள உலகத்திற்குச் சென்றன. அம்மா என்று அவன் தொடங்கினார். அவனது குரல் உற்சாகத்தால் நிறைந்தது. நாம் ஏன் நம் கிராமத்தை விட்டு வெளியேறுவதில்லை? நமது எல்லைகளுக்கு அப்பால் இருக்கும் அதிசயங்களை அனுபவிக்க, வெளி உலகத்தைப் பார்க்க விரும்புகிறேன். அவனது தாயின் முகபாவனை சோகமும் ஏக்கமும் கலந்த ஒரு கலவையை அவள் முகத்தில் மாற்றியது. அவள் ஒரு கணம் நின்றாள். அவள் கண்கள் நீண்ட கால நினைவுகளில் மூழ்கியது போல் தூரத்தை பார்த்தன. அவள் பதிலளிக்கும் முன் அவள் உதடுகளில் ஒரு சோகமான புன்னகை தோன்றியது. கவனமாக வார்த்தைகளைத் தேர்ந்தெடுத்தாள். என் அன்பான குழந்தாய், அவள் தொடங்கினாள். அவளுடைய குரல் சோகத்தின் சாயலுடன், எங்கள் கிராமம் ரகசியங்களை வைத்திருக்கிறது. இந்த நிலத்துடன் நம்மை இணைக்கும் ரகசியங்கள், நாம் பாதுகாக்க வேண்டிய ரகசியங்கள். வெளி உலகம் எப்போதும் தோன்றும் அளவுக்கு வரவேற்கத்தக்கது அல்ல. சிறுவன் புருவங்களை சுருக்கினான். அவன் அருகில் சாய்ந்து ஆழமான புரிதலைத் தேடிக் கொண்டிருந்தான். என்ன ரகசியங்கள் அம்மா? நாம் ஏன் அவற்றை மறைத்து வைக்க வேண்டும்? அவன் ஒரு குழந்தையாக இருந்தபோதிலும் புத்திசாலியாக இருந்தான். தன் தாயின் வார்த்தைகளுக்குப் பின்னால் உள்ள அர்த்தத்தை உடனடியாகப் புரிந்து கொண்டான். இருப்பினும் அவள் சிரித்தபோது அவளுடைய தாயின் பார்வை மென்மையாக மாறியது. அவளுடைய மனச்சோர்வை மறைத்தது. என் குழந்தாய், நாங்கள் இப்போது இருப்பது போல் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் வாழ மட்டுமே தேவை. நேரம் வரும்போது உனக்கு எல்லாம் புரியும். அவள் அவன் மீது ஒரு மென்மையான கையை வைத்தாள். அவளுடைய தொடுதல் ஆறுதல் அளிக்கும், அதே வேளையில் சொல்லப்படாத எச்சரிக்கையால் நிறைந்திருந்தது. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவளுடைய தாயின் முகத்திற்குப் பின்னால் இருந்த சோகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. காட்சி மாறிக்கொண்டே நாட்கள் கடந்தன. சூரிய ஒளி பிரகாசமாக பிரகாசித்தது.
அந்தச் சிறுவனின் கண்கள் பிரகாசமான ஊதா நிறத்தில் இருந்தன. அவன் ஜன்னலிலிருந்து பச்சை பசேலென்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுடைய கருப்பு முடி அவன் இடுப்பு வரை படர்ந்திருந்தது. சகோதரி, நீ எப்போது வருகிறாய்? அவன் முணுமுணுத்தான். வீட்டின் உட்புறத்தைச் சுத்தம் செய்யத் தொடங்கினான். அவன் தங்கை தன் கடமைகளை முடிக்க வேண்டியிருந்ததால் அவன் வீட்டிற்குள் தனியாக இருந்தான். அவள் எப்போதும் தன்னைத்தானே தள்ளிக் கொள்கிறாள். அவனும் அவன் தங்கையும் சிரித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறிய படத்தைப் பார்த்தபடி அவன் பேசினான். நான் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும், அதனால் அவள் நம் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். அதனுடன் அவன் தன் வேலையில் கவனம் செலுத்தினான். வீட்டில் தனது அன்றாட வழக்கத்தை முடித்த பிறகு அவன் பேசும்போது காற்றில் மேகங்களைக் கண்டான். ஆ, நான் விறகுகளை சேமித்து வைக்க வேண்டும். குளிர்காலம் வருகிறது. அந்த முணுமுணுப்பு அவனது உதடுகளை விட்டு வெளியேறியது. வீட்டை பராமரிக்க வேண்டியவர் என்பதால் விறகு வெட்டுவது அவனது வேலையாக இருந்தது. அப்படியே வீட்டை விட்டு வெளியேறி காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவர்கள் இருந்த கிராமம் மலைத்தொடருக்கு அருகில் இருந்ததால் காட்டை அடைய அவனுக்கு அதிக நேரம் ஆகவில்லை. பின்னர் ஒரு இளம் மரத்தில் அதிக நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவது பயனுள்ளதாக இருக்காது என்பதை அறிந்த அவன் சற்று பலவீனமான மரங்களை வெட்டத் தொடங்கினான். தனது பலவீனமான உடல் காரணமாக மரத்தை வெட்டுவதற்கு முன்பு அவன் சோர்வடைந்திருந்ததை அவன் அறிந்திருந்தான். அவன் வேலையைச் செய்து கொண்டிருக்கும்போது அவன் எண்ணங்கள் அவன் சகோதரியைச் சுற்றியே இருந்தன. அவனுக்குத் அவள் எப்போதும் ஒரு முன்மாதிரியாக இருந்தாள். அவள் ஒரு தேவதை. அவளுடைய பிரகாசமான வெள்ளை முடி மற்றும் நீல நிற கண்கள்தான் அவனை அப்படி சிந்திக்க வைத்தன. ஏனென்றால் அவள் எப்போதும் அவன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வாள். யாரும் பார்க்காத இந்த மறக்கப்பட்ட கிராமத்திற்குள் அவளுடைய சகோதரிதான் கிராமத்தை ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பாள். தேவைப்படும் கிராம மக்களுக்கு உதவுவாள். ஏனென்றால் அவள் சிறு வயதிலிருந்தே மந்திர சக்திகளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தாள். மேலும் பாரம்பரியத்தின்படி ஷாமனுக்குப் பிறகு அவள் மந்திர பயிற்சியைப் பெற்றாள். அவர்களின் பெற்றோர் கிராமத்தின் ஷாமனுடன் சேர்ந்து இறந்த பிறகு வாழ்க்கைக்கு நன்றி அவனும் அவளும் எப்போதும் தங்கள் முதுகை பார்த்துக் கொண்டனர். முதலில் தனது சகோதரியின் வலிமையையும் திறமையையும் கண்டபோது சிறுவனின் இதயத்தில் பொறாமையின் சாயல் தொற்றிக் கொண்டது. ஆனால் அந்த உணர்வு விரைவில் உறுதியாக மாறியது. தானும் தங்கள் வீடு மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வுக்குப் பயன்படவும் பங்களிக்கவும் முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் சிறுவன் தனது கோடரியை தோளில் ஊன்றி தன்னைச் சுற்றியுள்ள உயரமான மரங்களைப் பார்த்தபடி நின்றான். அவன் உடல் ஏற்கனவே சோர்வடைவதற்கான அறிகுறிகளைக் காட்டத் தொடங்கியிருந்ததால் அவன் மூச்சுத் திணறியது. இருப்பினும் அந்த நேரத்தில் கிராமத்தை நோக்கி மரங்களின் உச்சிகளுக்கு மேலே ஒரு புகை மூட்டம் அவனது கவனத்தை ஈர்த்தது. அவனது கண்கள் விரிந்தன. அவசர உணர்வு அவனது இதயத்தைப் பற்றிக் கொண்டது. புகையா? அவன் முணுமுணுத்தான். அவன் குரலில் கவலை தொனித்தது. அது கிராமத்திலிருந்து வருகிறது. அவனது உள்ளுணர்வுகள் உந்தப்பட்டன. அட்ரினலின் அவனது நரம்புகளில் பாய்ந்தது. மறு யோசனை இல்லாமல் அவன் சேகரித்த மரக்கட்டையை கீழே போட்டுவிட்டு கிராமத்தை நோக்கி வேகமாக ஓடினான். ஒவ்வொரு அடியும் அவனை புகையின் மூலத்தை நெருங்கச் செய்தது. அவனது மனம் 1000 சாத்தியக்கூறுகளுடன் துள்ளிக் குதித்தது. பயமும் கவலையும் அவனுக்குள் கலந்தன. என்ன நடக்கப் போகிறது? தீ விபத்து ஏற்பட்டதா? கிராம மக்கள் ஆபத்தில் இருந்தார்களா என்ற கேள்விகள் அவன் மனதைத் துளைத்தன. ஆனால் அவன் அவற்றை ஒதுக்கித் தள்ளிவிட்டு தன் கால்களால் எவ்வளவு விரைவாக கிராமத்தை அடைய முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை அடைவதில் மட்டுமே கவனம் செலுத்தினான். அவனது இதயம் அவனது மார்பில் படபடத்தது. அவனது காலடிச் அவசரத்தை எதிரொலித்தது. கிராமத்தின் பரிச்சயம் கண்ணுக்குத் தெரிந்தது. ஆனால் ஏதோ தவறு இருந்தது. அவனது உடல் பலவீனமாக இருந்தாலும் சரி, அவனது சகோதரியைப் போல மந்திரத்தில் திறமை இல்லாவிட்டாலும் சரி, அவன் எப்போதும் தனது புலன்களை நம்பியிருந்தான். அந்த புலன்கள் அவனை ஒளிந்து கொள்ளும்படி கத்திக் கொண்டிருந்தன. அவன் சொன்னது உண்மையென நிரூபிக்க விரைவில் ஒரு பயங்கரமான பிரசன்னம் கிராமத்தில் இறங்கி அமைதியான இரவை அதன் கொடூரத்தால் துளைத்தது. காற்று ஒரு வித்தியாசமான ஒளியுடன் அடர்த்தியாக வளர்ந்தது. இரும்பின் கடுமையான துர்நாற்றமும் எரியும் ஏதோ ஒன்று அவனது புலன்களைத் தாக்கியதால் சிறுவனின் இதயம் மூழ்கியது. அந்த கடுமையான வாசனை ஒரு வெடிக்கும் நெருப்பின் சத்தங்களுடன் கலந்து இரவை ஒரு கடுமையான சிம்பொனியால் நிரப்பியது. இருப்பினும் சிறுவன் அந்த அழுத்தத்தை எதிர்த்தான். அந்தக் குழப்பத்தின் நடுவே தன் சகோதரி அங்கே இருப்பதை அவன் அறிந்திருந்தான். ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவனுக்குத் தெரியும். அதனால்
அவன் பற்களை கடித்துக் கொண்டான். அவன் கடித்த உதடுகளிலிருந்தும் அதிகமாக இறுக்கப்பட்ட கைகளிலிருந்தும் இரத்தம் கீழே விழுந்தது. ஆனாலும் கிராமத்தை நோக்கி நடந்து செல்லும்போது அவன் வலியைப் பொருட்படுத்தவில்லை. ஒரு பயங்கரமான காட்சியைக் காண மட்டுமே முடிந்தது. ஒரு காலத்தில் அமைதியான கிராமமாக இருந்த அவர்களின் கிராமத்தின் மீது முறுக்கப்பட்ட மற்றும் கொடூரமான வடிவங்களைக் கொண்ட கருப்பு உயிரினங்களின் படையணி இறங்குவதை அவன் திகிலுடன் பார்த்தான். அவற்றின் கோரமான உருவங்கள் இயற்கைக்கு மாறான சுறுசுறுப்பு மற்றும் மூர்க்கத்தனத்துடன் நகர்ந்தன. அவற்றின் கண்கள் அழிவுக்கான கொடூரமான பசியுடன் மின்னின. அவன் தன் தங்கையை கவலையுடன் தேடியபோது நேரம் மெதுவாக நகர்வது போல் உணர்ந்தான். அவன் இதயம் பயமும் நம்பிக்கையின்மையும் கலந்து துடித்துக் கொண்டிருந்தது. குழப்பம் மற்றும் மினுமினுப்பான தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் அவள் நிமிர்ந்து உறுதியுடன் நிற்பதை அவன் இறுதியாக கண்டான். அவள் தனது சக்திவாய்ந்த மந்திரத்தைப் பயன்படுத்தி தங்கள் வீட்டையும் மக்களையும் துணிச்சலுடன் பாதுகாத்தாள். தங்களுக்கு எதிராக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்தபோது பயம் நம்பிக்கையின்மையுடன் கலந்தது. ஆனாலும் தனது சகோதரியைப் பாதுகாக்கவும் உதவவும் வேண்டிய அவசியத்தால் சிறுவனின் உடல் இயல்பாகவே அசைந்தது. ஆனால் அவனது செயல்கள் கவனிக்கப்படாமல் போகவில்லை. தனது குடிமக்களை தனது மந்திரத்தால் பாதுகாக்க தன்னால் இயன்றவரை முயற்சி செய்து கொண்டிருந்த அந்தப் பெண் தனது இரட்டையர் தன்னை அணுக முயற்சிப்பதை அவள் கவனித்தாள். அந்த நேரத்தில் சிறுவனின் அசைவுகள் திடீரென வந்தன. இது ஏன் நடக்கிறது என்பதைக் கவனிக்காமல் அவன் தன் உடலை நகர்த்த முயன்றான். ஆனால் எந்த பலனும் இல்லை. அகலமாகத் திறந்திருந்த அவனது உடல் மீண்டும் ஒருமுறை காட்டுக்குள் தள்ளப்பட்டது. அந்த துல்லியமான தருணத்தில் அவன் கண்கள் அவன் சகோதரியின் கண்களுடன் சந்தித்தன. துக்கம் நிறைந்த கண்களுடனும் இக்கட்டான சூழ்நிலைகளைத் தாண்டிய அவள் புன்னகையுடன் அவனைப் பார்த்துக் கொண்டிருந்தாள். மேலும் அவள் புரிந்து கொண்டாள். அவனால் உடலை அசைக்க முடியாததற்குக் காரணம் அவன் பின்னுக்குத் தள்ளப்பட்டதற்கான காரணம். ஏனெனில் அவனது கைகளும் கால்களும் பிரகாசமான வெள்ளை ஒளியால் கட்டப்பட்டிருந்தன. இல்லை, இல்லை, இல்லை என்று அவன் கத்த விரும்பினான். அவன் தன்னைச் சுற்றியுள்ளவர்களின் கவனத்தைத் திரட்ட விரும்பினான். அந்தக் கொடிய உயிரினத்தின் கவனம் தன் சகோதரியைக் காப்பாற்றுவதுதான். ஆனால் பயனில்லை. ஏனென்றால் அவன் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. அவன் மாயாஜாலக் கட்டுப்பாடுகளுக்கு எதிராகப் போராடியபோது அவன் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவன் கண்கள் அவன் சகோதரியின் கண்களுடன் பிணைந்தன. அவனால் கேட்க முடியாத வார்த்தைகளை அவள் வாய்விட்டுச் சொன்னால் அவளுடைய பார்வை அன்பும் துக்கமும் நிறைந்தது. உதவியற்ற நிலையில் அவள் டிமன் கூட்டத்தை எதிர்கொள்ளத் திரும்புவதை அவனால் மட்டுமே பார்க்க முடிந்தது. அவளுடைய மந்திரம் முன்பை விட பிரகாசமாக பிரகாசித்தது. அவள் அன்பினால் பிறந்த தைரியத்துடன் போராடினாள். அடிகளைத் திருப்பி அசைக்க முடியாத உறுதியுடன் திருப்பித் தாக்கினாள். அந்த கொடிய உயிரினங்கள் தன் சகோதரியை மூழ்கடித்தபோது அவற்றின் இடைவிடாத தாக்குதல் அவளுடைய ஒளியை உறிஞ்சி மிதவுள்ள உடலை கிழித்து மெதுவாக சாப்பிடத் தொடங்கியது. அதை பார்த்து சிறுவனின் இதயம் உடைந்தது. ஒளியால் நிரம்பியிருந்த அவன் கண்கள் அந்த இமைகளிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியதால் மெதுவாக அவற்றின் நிறத்தை இழந்தன. அவன் கண்களை மூட விரும்பினான். அவன் தன் பார்வையைத் தவிர்க்க விரும்பினான். இந்தக் காட்சியிலிருந்து விடுபட விரும்பினான். ஆனால் அவன் செய்யவில்லை. துக்கத்தால் உடல் நடுங்கிக் கொண்டும் புதிதாக கிடைத்த உறுதியுடனும் அவன் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கிராமத்தின் படுகொலையும் அவனது சகோதரியின் கொலையும் அவனது ஆன்மாவில் ஒருபோதும் மறையாத வடுவைப் போலப் பதிந்தன. இழப்பின் பாரம் அவன் மீது பாரமாக பதிந்து அவன் இதயத்திற்குள் ஒரு நெருப்பைத் தூண்டியது, பழிவாங்கும் நெருப்பு. அவளுடைய இறுதி தருணங்களில் அவள் அவனை கடைசியாக ஒருமுறை பார்த்தாள். அவள் கண்கள் அன்பால் நிறைந்தன. அவள் வார்த்தைகளை உதிர்த்தாள். அவள் என்ன சொல்கிறாள் என்பதை அந்தப் பையனால் முழுமையாகப் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த நேரத்தில்தான் ஒரு அருவருப்பு பிறந்தது. எபிசோடு 3. இரத்த வெள்ளத்தில் இளைஞன். கைவிடப்பட்ட நகரத்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் நிழல்களால் வரிசையாகச் சந்துகளும் கடந்த கால நினைவுகளும் நீடித்து விரக்தி மற்றும் நம்பிக்கை ஆகிய இரண்டின் கதைகளும் கண்ணுக்குத் தெரியாத குரல்களால் கிசுகிசுக்கப்பட்டன. கனமழை தரையில் கொட்டியது. உலகையே சோகத்தால் நிரப்பியது. அங்கே ஒரு மனிதன் மறந்து போன நகரத்தை நோக்கி நடந்து செல்வதைக் காண முடிந்தது. தனிமையான நபரின் பின்னால் பின்தொடர்ந்து மழையின் திரையிலிருந்து உறுதியான வேட்டைக்காரர்கள் குழு வெளிப்பட்டது. அவர்களின் உடைகள் சிதைந்து போகும் சூழலுடன் கூர்மையாக மாறுபட்ட ஒரு சம்பிரதாய உணர்வை வெளிப்படுத்தின. இதுதான் அந்த இடமா
என்று அவர் அதிகாரமும் உறுதியும் நிறைந்த குரலில் கேட்டார். தங்களைச் சுற்றியுள்ள தீய சக்தியைக் கண்டறியும் ஒரு சாதனத்தை வைத்திருந்த குழு உறுப்பினர்களில் ஒருவரிடமிருந்து பதில் வந்தது. ஆமாம், கேப்டன். இதுதான் டிமன் சக்தியின் எழுச்சி கண்டறியப்பட்ட இடம் என்று துணை அதிகாரி உறுதிப்படுத்தினார். சாதனத்தில் காட்டப்பட்ட அளவீடுகளில் கண்கள் பதிந்தன. அப்போ, மோதலுக்குத் தயாராகுங்கள். எனக்கு இங்கே இரத்த வாசனை வருகிறது என்று கேப்டன் அறிவித்தார். அவரது குரல் தீவிரத்துடன் எதிரொலித்தது. அணி விரைவாக பதிலளித்தது. ஒவ்வொரு உறுப்பினரும் பயிற்சி பெற்ற துல்லியத்துடன் தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டனர். அவர்களில் ஒருவரின் கைகளில் ஒரு கோடரியும் மற்றொருவரின் கைகளில் ஒரு வாளும் பின்னர் ஒரு வில்லையும் இருந்தன. வேட்டைக்காரர்களிடையே ஒரு அமைதியான புரிதல் கடந்து பகிரப்பட்ட நோக்கம் மற்றும் அசைக்க முடியாத நட்புறவு மூலம் உருவாக்கப்பட்டது. ஏனெனில் அவர்கள் நீண்ட காலமாக இந்த பாதையில் ஒன்றாக இருந்தனர். இடைவிடாத மழை அதன் சோகமான வீழ்ச்சியைத் தொடர்ந்தபோது வேட்டைக்காரர்கள் தங்கள் அடிகளை உறுதியாகவும் அவர்களின் உற்சாகம் தளராமல் பாழடைந்த நகரத்தின் மையப்பகுதிக்குள் மேலும் முன்னேறினர். இருப்பினும் வேட்டைக்காரர்கள் நகரத்திற்குள் மேலும் மேலும் ஊடுருவியதால் அழிவைத் தவிர வேறு எதுவும் அவர்களுக்குக் காத்திருந்தது. அணைக்கப்பட்ட நெருப்பின் தடயங்கள், அழிக்கப்பட்ட வீடுகளின் தடயங்கள், இறந்த உடல்கள் தெருக்களில் சிதறிக் கிடந்தன. அதில் சின்ன சின்ன உயிரினங்கள் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. சுற்றுப்புறத்தைச் சுற்றிலும் இரத்த வாசனை பரவியிருந்தது. இது என்ன? வில்லாளி அவநம்பிக்கையாலும் துயரத்தாலும் கனத்த குரலில் கேட்டான். அவர்கள் முன் விரிந்த காட்சி இதற்கு முன்பு அவர்கள் சந்தித்த எத்தையும் போலல்லாமல் இருந்தது. அந்த அப்பட்டமான மிருகத்தனமும் ஒழுக்கக்கேடும் புரிந்துகொள்ள கடினமாக இருந்தது. பைத்தியக்காரத்தனம் என்று மற்றொரு வேட்டைக்காரன் புலம்பினான். அவர்களின் குரலில் உடன்பாடும் உதவியற்ற உணர்வும் நிறைந்திருந்தது. சூழ்நிலையின் பாரம் அவர்கள் அனைவரையும் பெரிதும் பாதித்தது. தலைவர், தங்கள் உறுதியில் தளராமல், இதுதான் டிமன்களின் உண்மையான முகம். இப்போது புரிகிறதா அவை ஏன் இவ்வளவு வெறுக்கப்படுகின்றன என்று பதிலளித்தார். அணியின் மற்றவர்கள் தலையசைத்தனர். அவர்களின் முகபாவங்கள் கோபமும் உறுதியும் கலந்தன. ஆமாம், கேப்டன். அது வேதனையுடன் தெளிவாகிறது என்று வாழ்வீரன் பதிலளித்தான். அவனது குரல் ஒரு இருண்ட புரிதலுடன் இணைந்திருந்தது. அவர் எச்சரிக்கையுடன் உயிரற்ற சடலங்களில் ஒன்றை அணுகி கொடூரமான பின்விளைவுகளைக் கவனித்தார். அவற்றின் உட்புறங்கள் விழுங்கப்பட்டுள்ளன. அவற்றின் இரத்தம் வடிந்துவிட்டது. இந்த உயிரினங்கள் இனி மனிதர்கள் என்ற பெயருக்கு தகுதியற்றவை. இருப்பினும் வில்லாளியின் கூர்மையான பார்வை ஏதோ தவறாக இருப்பதைக் கண்டறிந்தது. இது சாதாரணமானது அல்ல. நான் இதற்கு முன்பு டிமன்களின் கைவேலையை சந்தித்திருக்கிறேன். ஆனால் இந்த அளவிலான இரத்தவெறி அசாதாரணமானது என்று அவர்கள் குறிப்பிட்டு உலர்ந்த இரத்தத்தால் கரை படிந்த எலும்புக்கூடு போன்ற ஒரு உருவத்தை நோக்கி செய்கை செய்தனர். எப்படியும் இது எங்கள் முதன்மையான பணி அல்ல என்று கேப்டன் இடைமறித்து கடுமையான தொனியில் கவனம் செலுத்தினார். துப்புக்களைத் தேடவும் ஆதாரங்களைச் சேகரிக்கவும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒரு உறுதியான தலையசைப்புடன் குழு தங்கள் விசாரணையைத் தொடங்குமாறு அவர் செய்கை காட்டினார். 1 மணி நேரம் கடந்துவிட்டது. தலைவர் ஒரு விசித்திரமான உணர்வை உணர்ந்தார். ஒரு சத்தமா? ஏரிங் மாணவனாக அவரது புலன்கள் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தன. அதனால் அவரது கண்கள் உடனடியாக உற்சாகமடைந்தன. யாரோ இருக்கிறார்கள். மூச்சுவிடும் சத்தம் அவன் காதுகளில் நுழைந்ததும் அவன் உடனடியாக தன் ஈர்ப்பு மையத்தைக் குறைத்து வீட்டை சத்தம் வரும் திசையை நோக்கி நடந்தான். அங்கே ஒரு இளைஞனை பார்த்தான். கண்கள் மூடிய ஒரு இளைஞன். தரையில் சரிந்து விழுந்த கருப்பு முடியுடன் ஒரு இளைஞன். அவனது முகத்திலும் கைகளிலும் உலர்ந்த இரத்தத்தின் தடயங்கள் காணப்பட்டன. அவன் கண்களில் இருந்து இரத்தம் வழிந்தது. சிறுவனின் கண்களில் இருந்தும் பின்னர் அவன் கைகளில் இருந்தும் இரத்தம் வழிந்தது தெளிவாகத் தெரிந்தது. அவை அதிகபட்சமாக இறுக்கப்பட்டிருந்ததால் அவையும் இரத்தத்தால் நிரம்பியிருந்தன. இருப்பினும் சிறுவனின் தொட்டுணரக்கூடிய வெள்ளைத்தோலும் அவனால் வெளிப்படும் சிறிய அழுத்தமும் அவன் ஒரு தீங்கற்ற நபர், அத்தகைய காட்சியை ஏற்படுத்தும் வலிமை அவருக்கு இல்லை என்பதைக் காட்ட போதுமானதாக இருந்தது. அவன் ஒரு உள்ளூர்வாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தலைவன் அமைதியாக யோசித்தான். அவன் மனம் கேள்விகளால் துள்ளிக் குதித்தது. ஆனால் இந்த நெக்லஸ் என்ன? இருப்பினும் அவன் கழுத்தில் பிறை நிலவின் வடிவத்தைக் கொண்ட ஒரு வெண்மையான பளபளப்பான நெக்லஸைக் காண முடிந்தது. தலைவர் ஆராய ஆசைப்பட்டார். ஆனால் அவர் அவ்வாறு செய்வதைத் தவிர்த்தார். அவர் தனது அணியினருக்குத் தெரிவிக்க முடிவு செய்தபடி, அப்போ
அந்த ஒரு பையனைத் தவிர ஊருக்குள் வேறு யாரையும் உயிருடன் காணவில்லை என்கிறீர்களா? மறுபுறம் கூர்மையான சூட் அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் அலுவலகத்தை அலங்கரித்திருந்த பளபளப்பான மரமேசைக்குப் பின்னால் இருந்து பேசினார். அவரது கடுமையான முகம் அவர் சுமந்த பொறுப்பின் பாரத்தை வெளிப்படுத்தியது. அவருக்கு முன்னால் ஒரு நபர் இருந்தார். அவரது முகம் மூளைவிட்ட வடுவால் நிரம்பியிருந்தது. அவர் தனது அறிக்கையை வழங்கும்போது அமைதியான மற்றும் அமைதியான நடத்தையைப் பேணி வந்தார். ஆம், மிஸ்டர் லூகாஸ், நான் முன்பு குறிப்பிட்டது போல் நாங்கள் எந்த உயிர் பிழைத்தவர்களையும் சந்திக்கவில்லை, எந்த டிமன்களின் தடயமும் இல்லை. நகரம் ஒரு படுகொலைக்கு சாட்சியாக இருந்தது. நாங்கள் கண்ட ஒரே நபர் அந்த இளம் பையன். அவன் ஏற்கனவே மயக்கமடைந்து விட்டான். இதைக் கேட்டதும் அந்த உடையில் இருந்தவர் ஒரு நொடி யோசித்தார். எனக்குப் புரிகிறது, ஹண்டர் பிரசாத். அப்படியானால் நீங்கள் சேகரித்த ஆதாரங்களை சமர்ப்பித்துவிட்டு சங்கத்தை விட்டு வெளியேறலாம். அதனுடன் ஹண்டர் பிரசாத் என்ற நபர் எழுந்து நின்று லூகாஸ் என்ற நபரை தனியாக விட்டுவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். இப்போது நாம் குழந்தையை அனாதை இல்லத்தில் சேர்க்க வேண்டும். ஹண்டர் பிரசாத் அலுவலகத்தை விட்டு வெளியேறியதும் மிஸ்டர் லூகாஸின் பார்வை அந்த இளைஞனை நோக்கித் திரும்பியது. அவரது இதயம் அனுதாபத்தால் கனத்தது. என்ன ஒரு ஏழை ஆன்மா! தான் கண்ட பயங்கரங்களால் சிறுவனின் வாழ்க்கை என்றென்றும் மாற்றப்பட்டுவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். கடமை உணர்வுடன் சிறுவனின் எதிர்காலத்தை உறுதி செய்ய தேவையான ஏற்பாடுகளை லூகாஸ் செய்யத் தொடங்கினார். சிறுவன் தனது வாழ்க்கையை வாழ வேண்டிய அனாதை இல்லத்தை ஏற்பாடு செய்யத் தொடங்கியதும் அவர் சில அழைப்புகளைச் செய்யத் தொடங்கினார்.